தற்போது ஆசிரியர்களுக்கு உணவு வழங்காமல் போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உணவு ஏதும் வழங்காமல் போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாக அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் போராடிய ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறது காவல்துறை. கைது செய்யப்பட்டவர்களுக்கு மதிய உணவு கூட வழங்காமல் போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும், கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அந்த இடத்திலேயே அமர்ந்து தற்போது தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. தற்போது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு உணவுகள் ஏதும் வழங்கவில்லை. கேள்வி கேட்டால் அவர்களை மிரட்டிய காவலர் குறித்தான அண்மை தரவுகளை பார்க்கிறோம். இது குறித்தான கள நிகழ்வுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதியின் போது 311 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் வாக்குறுதி அளித்து ஆட்சி நிறைவு பெறும் தருவாய் வந்தும் கூட தற்போது வரை அவர்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக கடந்த 15 நாட்களாக கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்வது என்பதும் வாடிக்கையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருவல்லிக்கேணி பகுதியில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து அவர்களை ஆங்காங்கே பிரித்து தனியார் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் அழைத்து வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் மாலை நேரம் நெருங்கியும் கூட பல்வேறு ஆசிரியர்களுக்கு திருமண மண்டபங்களில் அடைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை என்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சமுதாய நலக்கூடங்களிலேயே ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். வேலை வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வேண்டும். ஒரு நாள் தாமதமாக பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலாக ஊதிய முரண்பாடுகளா என்பது தொடர்பான கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு போதிய வாகன வசதிகள் இல்லாமலும் கைது செய்பவர்களை எங்கு கொண்டு சென்று அடைத்து வைப்பது உள்ளிட்ட எந்தவித திட்டமிடலும் இல்லாத காரணத்தால் பல ஆசிரியர்கள் சாலைகளிலேயே ஆங்காங்கே இறக்கிவிடப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பதில் எழுந்து வருகிறது. தனியார் திருமண மண்டபங்களில் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மதிய உணவு கேட்டால் மதிய உணவு இல்லை என்பது தொடர்பாக காவல்துறையினர் மிரட்டல் தோல்வியில் விடுவதும், வீடியோ எடுத்தால் உங்களால் வீடியோ எடுத்து எதுவும் செய்ய முடியாது என்பது போன்று மிரட்டல் விடுவதும் உள்ளிட்ட காவல்துறையினர் ஆசிரியர்களை அடக்கக்கூடிய அராஜக போக்கிலே ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். எங்களது கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எந்தவித அடக்குமுறைகளை இந்த அரசு ஏவினாலும் கூட எங்களது கோரிக்கையை நோக்கி தொடர்ந்து போராடுவோம் என்பதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உணவு வழங்காமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காவல்துறை பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலிதா.